ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 9 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவாங்க நின்று இருக்க அவங்க 3 பேருமே சொல்கிறாங்க, மரியாதை எங்கேருந்து ஓடிடுங்க, இல்லைனா உங்கள் 2 பேரையும் நாங்கள் போட்டு தள்ளுற நிலைமை தான் எங்களுக்கு வரும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சாயுவாங்க சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க கையில் யூனிவர்சல் வெப்பன்லாம் இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ, நீ வந்து இங்கேருந்து ஓடணும்னா நீ வேணா போ, ஆனா நான் இங்கிருந்து போக மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு அந்த ஹர்பை வந்து கொடுப்பேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கேட்டு இருக்க அவளும் சொல்றான், இந்த மாதிரி நான் உன்னை விட்டு நான் எப்படி போறது. இதை கேட்டு அவங்களும் கலாய்க்கிறாங்க, பாருப்பா எவ்வளவு ஸ்வீட்டான கப்பல்ஸ், இந்த மாதிரி கப்பல்ஸ் நான் பார்த்ததே இல்ல. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து இங்கிருந்து போ, நான் சொல்றேன்ல நான் வந்து எத்து தரேன். இருந்தாலும் அவளால அங்க நகரே முடியல, அவளுக்கும் அங்க பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதுக்கப்புறம் அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னடா நீங்க இங்க டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, வாங்க நம்ம வந்து அட்டாக் பண்ணி இவனை இங்கே கொண்டுடலாம். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், என்னது என்னோட லைஃபை இவங்க எடுக்க போறாங்களா, இவங்கள மாதிரி ஆளுங்கள என்னோட லைஃப் எடுக்கணுமா, அது வந்து நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பர்சனை வந்து அட்டாக் பண்ண, ஆனா நம்ம ஹீரோ அவனோட கத்தியை வச்சு அங்க தடுக்கிறான். ஒரு கட்டத்துல அவனாலேயும் அதை தாக்கு பிடிக்க முடியல. உடனே அவனை அந்த சிஸ்டம் கூப்பிட்டு சொல்றான், ஏ சிஸ்டம், ஏதாச்சும் வழி இல்லையா இந்த பிளட்டி ஸ்கில் அவேக் பண்றதுக்கு, உன்னோட கல்டிவேஷன் லெவல் அது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால நம்ம வந்து இப்போதைக்கு அவேக் பண்றது நல்லது இல்ல. இதுக்கப்புறம் அந்த எனிமி பசங்களும் அங்க பயங்கரமா தாக்கின்னு இருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆறா மாதிரி அவன் மேல ஏதோ ஒன்று வருது. இதனால பய போலியும் அங்க தூரமா போயிடுறான். இதெல்லாம் பார்த்து எனக்கு நம்ம சாயுவாலையும் அங்க நம்ப முடியல. ஏ கூன், உன்னை சுத்தி இன்னும் ஆறாது. இதனாலே அவளும் யோசனை இருக்க, இந்த சைடு அவங்களும் யோசிக்கிறாங்க, ஏய் போய் இவனை போய் உன்னால தோக்கடிக்க முடியலையா என்ன, வாங்கடா 3 பேருமே அட்டாக் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே அட்டாக் பண்றாங்க. அவனை சுத்தி ஏதோ ஒரு பெல்லு மாதிரி ஒரு பேரியரோ உருவாயிருக்கு. அதெல்லாம் பார்த்து இவங்களும் அட்டாக் பண்ண, இருந்தாலும் இவங்களே அது தள்ளி போட்டுது. இருந்தாலும் விடாம இவங்க அட்டாக் பண்ணலான்னு வர, இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கடுப்பாயிடுறானா. இதனாலே அவனும் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவனோட மூவ் யூஸ் பண்றான், பிளட்டி மேஜிக் ஃபர்ஸ்ட் மூவ் இப்படின்னு அவனும் யூஸ் பண்ண, அங்க இருக்க மரம் எல்லாமே துண்டு துண்டாயுது. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க ஒருத்தனும் அப்படியே விழ ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சாயு அங்க ஓடி வரா. இதை பார்த்துன்னு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுது தெரியல, அவனும் அங்கேயே மயங்கிடுறான். இதுக்கப்புறம் சாயந்தரம் இது சாயந்தரம் முழுக்க அவன் மயங்கிதான் இருக்கான். திடீர்னு இப்பதான் அவனே கண்ணை முழிச்சுக்கிறான். இதை பார்த்த நம்ம சாயுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஹே ஃபைனலி நீ வந்து முழிச்சிட்ட. இதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி நீ வந்து உன்னோட லிமிட்டை தாண்டி அந்த பவரை யூஸ் பண்ணிருக்க, அதனால தான் நீ வந்து இங்கே மயங்கிட்ட. இதுக்கப்புறம் நம்ம சாயுவோம் அந்த ஹர்பை பார்த்து சொல்றான், இந்தா இதை வந்து நீயே யூஸ் பண்ணிக்கோ, இது நீ யூஸ் பண்ணனா உன்னோட காயம் எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவாங்க சொல்றான், இந்த மாதிரி வேணாம், இதை வந்து நீயே யூஸ் பண்ணு, ஏன்னா உன்னோட பிரதர்ஸை நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணும். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த சிஸ்டம் சொல்லுது, அப்படி நீ வந்து இந்த மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டனா, அதாவது அந்த ஹர்பை நீ எடுக்கலன்னா நீ வந்து 3000 புஷ்அப்ஸா எடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு அவனா அவனோட மனசுலேயே சொல்றான், நம்ம சாயி வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவளுக்காக நான் ஒரு பனிஷ்மெண்ட்டை கூட ஏத்துக்க மாட்டேன். இதனாலே அவனும் சொல்றான், இதை வந்து நீயே வச்சுக்கலாம், எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு பிக் டீலே இல்ல. இதை கேட்டு நம்ம சாயிக்கும் அவ்வளவு சந்தோஷம், நீ வந்து கவலைப்படாத, இதுக்காக நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்றேன், வேணாம் நம்ம தான் க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அதனால நீ எந்த விதமான விஷயமும் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, அவனும் நைட்டு முழுக்க அங்க புஷ்அப்ஸ் எடுக்கிறான். 1001 1002 எப்படின்னு ஒன்னா எத்தனை இருக்கான். இவனும் அங்க 1050 மேல எத்துறான். அப்பதான் அவனுக்கே தெரியல எவ்வளவு எத்தனை. இதனாலே அவனும் அந்த சிஸ்டம் கையில கேட்கிறான், இந்த மாதிரி சிஸ்டமே நான் வந்து எவ்வளவு எத்தேன். ஆனா அந்த சிஸ்டம் யோசிச்சு பார்த்து சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல எப்படின்னு அதுவும் கலாய்க்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அங்க கடுப்பையன் இருக்கான். இதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி நீ வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால இந்த பனிஷ்மெண்ட்டை நான் வந்து எத்துறேன், அதாவது இந்த பனிஷ்மெண்ட் வந்து உனக்காக நான் நீக்கிறேன். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு அங்க கோவமா வருது, இதை வந்து ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தா தான் என்ன, இதை வந்து நீ வேணும்ட்டே தானே இப்போ பண்ற. இதுக்கப்புறம் அவனும் அந்த வேர்ல்டை விட்டு நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். இப்பதான் நம்ம சாயு வாங்க சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து உனக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா நீ பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஏரியா விட்டு போனோம், அதனால நம்ம வந்து இங்க போலாம், ஏன்னா இப்போ நம்ம வேற ஹீல் ஆகணும், ஏன்னா நம்ம மேல நிறையவே காயெல்லாம் வரப்பட்டிருக்கு, அதனால நம்ம இங்க இருந்து போலாமா இப்படின்னு இவங்க 2 பேருமே அங்க போயின்னு இருக்க. இந்த சைடு இவங்கெல்லாம் போனக்கு அப்புறம் அங்க வேற யாரோ ஒருத்தங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா அதே லேடி தான். நான் வந்து லேட்டா வந்துட்டேனோ, ஆமா எனக்கு தெரிஞ்சு நான் லேட்டா வந்துட்டேன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த ஃபேமிலி எதுக்கு நம்ம ஹீரோவே டார்கெட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகுது. அவனோட பவர் லெவலை பத்தி இன்னமும் நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணல, அதெல்லாம் போக போக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.